ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சுலபமான முறையில் ஹெல்த்தியான சுவையான முட்டை மாவு எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வயசு பிள்ளைய கட்டாயம் சாப்பிடக்கூடியது, ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், அதே டயத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். அது எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. இப்போ நான் 1/4 கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 1/4 கிலோவுக்கு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதை நம்ம நல்லா புட்டு மாவு பிசைகிற மாதிரி பிசையணுங்க. பாருங்கள், பொறுமையாக நம்ம பிசையணும். அப்போத்தையும் கட்டி தட்டாமல் நல்லா மாவு உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த ஒரு முட்டை சரியாக போகும். ஆனால் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை வாடையே இருக்காது, அந்த அளவுக்கு இருக்குங்க. அது கூட இன்னும் 4-5 பொருள் சேர்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இதை கையால் பொறுமையாக கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கிறணும். ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. நம்ம அடுப்பில் வைக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா கனமான பாத்திரத்தில் பிசைஞ்சுக்கிறணும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. புட்டு மாவு மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். சிறு கட்டி இருந்தாலும் அதை நம்ம உடச்சி விட்டுறலாம். இந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு முடி தேங்காய் திருவல் நல்லா துருவலாக எடுத்துக்கிறணும். அந்த ப்ரௌன் கலர் இல்லாமல் எடுத்துக்கிறணுங்க. எடுத்து இது கூட சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா திருப்பி நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் எல்லா பக்கமும் அந்த தேங்காய் சேர்ற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிறணுங்க. அதுதாங்க முக்கியம். அதே மாதிரி திருவும் போதும் நம்ம பெரிய பெரிய பீஸாலாம் திருவக்கூடாது, பூவாக திருவிக்கிறணும். இப்போ ஒரு கடாயில் எள்ளு ஒரு 5 ஸ்பூனுக்கு மேலே எள்ளு போட்டிருக்கேன். கருப்பு எள்ளுங்க. அதை நம்ம தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா அந்த முட்டை மாவோடையே போட்டு வறுக்கலாம். நான் அப்படி செய்யலை. ஃபஸ்ட்டு இந்த எள்ளெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி வெடிக்கவும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். கொட்டி ஆற விட்டுருவோம். பாருங்கள், இது ஆறட்டும். இப்போ முட்டை மாவுக்கு போவோம். பாருங்கள், இப்போ நல்லா தேங்காய் எல்லாம் மாவு முட்டை பிசைஞ்சாச்சு. இப்போ அடுப்பத்தை வச்சுட்டேன். நல்லா ஹையிலேயே இருக்கட்டும் அடுப்பு. மீடியம் சைஸெல்லாம் வேணாம், ஹையிலே வச்சு நம்ம வறுக்கணுங்க. இந்த முட்டை மாவு செய்கிறதுக்கு நல்லா அடி கனமான பாத்திரம்தான் வச்சுக்கிறணும். ஏன்னா லேசான பாத்திரம் வச்சிங்கன்னா சட்டுன்னு கறி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் அடி கனமானதை எடுத்து நம்ம பொறுமையாக வறுத்தெடுக்கணும். பாருங்கள், கையை எடுக்கக்கூடாது. எடுத்தால் அந்த அடிமாவு கொஞ்சம் கலர் மாற சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருப்போங்க. இப்போ எள்ளு சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நமக்கு கலர் மாதிரி அந்த ஒரு கோல்டன் கலருக்கு மாவு வந்துருச்சு இல்லையா? அதனால இப்போ நம்ம வறுத்து வச்சா எள்ளை சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைன்னா இந்த டயத்தில் கொஞ்சம் மாவோட நடுவில் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு எள்ளை வறுத்துக்கலாம். ஆனால் நான் தனியாக வறுத்து தாங்க சேர்த்தேன், அதே நல்லாயிருக்கும். இப்போ நெய் நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் கூட நீங்கள் ஊற்றிக்கங்க. நான் 2 ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், அந்த நெய் இந்த மாவில் எல்லா பக்கமும் அப்சர்வ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம கிளறி கொடுத்துக்குருவோம். இப்போ அடுப்பு ஸ்லோவில் வச்சுக்கலாங்க, ரொம்ப கையெல்லாம் வேணாம். இப்போ ஏலக்காய் தூள் அதுவும் போட்டுக்கலாம். போட்டோம்னா இந்த முட்டை வாடையும் அடிக்காது, முட்டை வாடையே இருக்காதுங்க. இந்த மாவு நீங்கள் கிளறி சாப்பிடையில் இது வரைக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டே சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஜீனி ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் எடுத்த மாவுக்கு கணக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கூட குறைய நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் இந்த சூட்டோடு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரையை போட்டு நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போ உப்புத்தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம், ரொம்ப போடாதீங்க, ஒரே ஒரு பிஞ்சு போட்டுக்கங்க.
அப்படியே அந்த இனிப்பை தூக்கி காட்டும். அந்த நெய், எள்ளு, தேங்காய் துருவல், அரிசி மாவு, முட்டை எல்லாமே சத்தான பொருட்களாக நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா? அதனால நீங்கள் வயசு பிள்ளைங்களுக்கு ரொம்ப நீங்கள் இதை செஞ்சு ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த முட்டை மாவோட நீங்கள் வாழைப்பழத்தை கலந்து நல்லா பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முட்டை மாவு சிலோனில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான அவங்களோட உணவு வந்து இந்த முட்டை மாவு. அந்த அளவுக்கு இந்த முட்டை மாவில் சத்து இருக்கிறதுனால தான் எல்லா மக்களும் இந்த முட்டை மாவை எடுத்து செஞ்சு சாப்பிட்றாங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட முட்டை மாவு அப்படியே நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. கலரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு பாருங்கள். அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ஈஸியான செய்யக்கூடியதுங்க, ஆனால் ரொம்ப சத்தானது. எள்ளெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? அதனால் நம்ம கட்டாயம் வீட்டில் ரெடியாக இது ஒரு முட்டை மாவு ஸ்நாக்ஸு குழந்தைகளுக்கு வச்சுக்கிற வேண்டிய ஒரு உணவு தாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை மாவு ஹெல்த்தியாக ருசியாக சும்மா ஜம்முன்னு செஞ்சாச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.